பாஜக வழிகாட்டல்படி இபிஎஸ், ஓபிஎஸ், சசிகலா அனைவரும் ஒன்றிணைவர்களா என்ற கேள்விக்கு எடப்பாடி முதலமைச்சராக வருவார் என அனைவரும் கூறுகின்றார்கள் என்று முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் பேட்டியளித்தார். திருச்சி பஞ்சப்பூர் பகுதியில் திறக்கப்பட்ட ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். திருச்சி மாநகர பகுதிகளில் நடைபெற்று வரும் மேம்பால பணிகள், சாலை பணிகள், பாதாள சாக்கடை பணிகள் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அஇஅதிமுக சார்பில் திருச்சி மரக்கடை பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செயலாளர் சீனிவாசன் தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்நாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் பங்கேற்றார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர், இன்று ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். இன்னும் 9 மாத அமாவாசைக்கு பின் எல்லா நிலையும் மாறும். 7ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமியின் எழுச்சி பயணம் தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் என கோவையில் இருந்து பயணம் தொடங்க உள்ளார். திமுக ஆட்சியில் மக்கள் பிரச்சனைகள் குறித்து எவ்வளவு கூறினாலும் செவிடன் காதில் ஊதிய சங்கு போல்தான் இருக்கிறது. திருமணத்தை பிரம்மாண்டமாக செய்துவிட்டு குடும்பம் நடத்தாதது போல் பேருந்து நிலையத்தை திறந்து வைத்துவிட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு வராமல் உள்ளது. அதிமுக ஆட்சி காலத்தில் கருத்துரு கொடுத்த பேருந்து நிலையம் வடிவமைக்கப்பட இருந்தது. ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதால் திமுக ஆட்சியில் பேருந்து நிலையம் கட்டப்பட்டுள்ளது. ஆனால் பயன்பாட்டிற்கு வரவில்லை. 3 சிலைகள் பெரியார், அண்ணா, கலைஞர் வைப்பதற்காகவா பேருந்து நிலையம் திறக்கப்பட்டதா என திருச்சி மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். 6 மாத காலத்திற்கு பின் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அதிமுக ஆட்சி வந்துவிடும் என்கின்ற பயத்தில் அவசரமாக பேருந்து நிலையம் திறக்கப்பட்டது. திருச்சி மாவட்டத்தில் மட்டும் 1839 பேர் 2.5 ஆண்டுகால விபத்து காரணமாக உயிரிழந்துள்ளார்கள். தமிழ்நாட்டில் நடைபெறும் விபத்துகளில் 4% விபத்துக்கள் திருச்சி மாவட்டத்தில் தான் நடைபெறுகிறது. திமுக ஆட்சி ஓட்டையாக இருப்பதற்கு ஒரே சாட்சி பஞ்சப்பூர் பேருந்து நிலையம். எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அது செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். திருச்சி திமுக 2026 மூழ்கிவிடும். தெருவிலும் தேநீர் கடைகளிலும் பேசப்படும் ஆட்சியின் அவலம் வாக்குச்சாவடிகளில் முடியுமா என அண்ணா கூறியுள்ளார். திமுக ஆட்சியின் அவலங்கள் நாம் பேசுவது 2026 தேர்தலில் திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரும். திருபுவனம் இளைஞர் போலீசாரால் தாக்கி கொலை செய்யப்பட்ட வழக்கில் திமுக ஆட்சியில் காவல்துறை போலி எஃப்ஐஆரை பதிவு செய்துள்ளது. சாரி என கூறிவிட்டால் போன உயிர் திரும்பி வந்துவிடுமா என எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் குடிமகனை அரசே கொலை செய்துள்ளது என நீதிபதி கூறியுள்ளார். திருபுவனம் இளைஞர் கொலை போல் அதிமுக ஆட்சியில் இதுபோல் கொடுமை நடந்ததில்லை. எல்லா வரிகளும் உயர்ந்துள்ளது. இந்த ஆட்சி எப்போது முடியும் என மக்கள் நொந்து போய் உள்ளார்கள். 2026 தேர்தலில் அதிமுக சின்னம் பொருந்தி பட்டன் பொத்து போகும் அளவிற்கு மக்கள் அதிமுகவிற்கு வாக்களிப்பார்கள். 9 அமாவாசைகள் திமுக ஆட்சி மண்ணை கவி அதிமுக ஆட்சி அமைக்கும் என்றார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுகவினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய விஜயபாஸ்கர், ஆர்ப்பாட்டத்திற்கு பின்னர் மாவட்ட அமைச்சர்கள் விழித்து மக்கள் நலனில் அக்கறை செலுத்த வேண்டும். தமிழ்நாட்டில் சொத்து வரி, குடிநீர் வரி, மின்கட்டணம் ஆகிய அனைத்தும் உயர்த்தப்பட்டுள்ளது. திருச்சி மாநகரில் கடந்த 2.5 ஆண்டுகளில் 1859 பேர் விபத்துகளில் உயிரிழந்துள்ளனர். 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் திருச்சி மாநகரில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் செய்யப்பட்டு இருந்தது. பாஜக வழிகாட்டல்படி இபிஎஸ், ஓபிஎஸ், சசிகலா அனைவரும் ஒன்றிணைவார்கள் என்கின்ற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வருவார் என அனைவரும் கூறுகிறார்கள் என்றார். மாவட்ட அதிமுக சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. இதில் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கோம். இனியாவது இந்த அரசு, மாவட்ட அமைச்சர்கள் விழித்து மக்கள் நலனில் அக்கறை செலுத்த வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பில், பொதுச்செயலாளர் எடப்பாடி சார்பில் இந்த திருச்சி மாநகராட்சி மாவட்ட நிர்வாகத்தை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசை வலியுறுத்துகிறோம். எல்லா கருத்தையும் சொன்னேன். நீங்கள் சொத்து வரி மட்டும் எல்லா வரிகளுமே உயர்ந்திருக்கிறது. சொத்து வரி உயர்ந்திருக்கிறது, குடிதண்ணீர் உயர்ந்திருக்கிறது, மின்கட்டம் உயர்ந்திருக்கிறது, குப்பை வரி உயர்ந்திருக்கிறது, பாதாள சாக்கடைக்கான டெபாசிட் 6,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. மாநகர மக்கள் கடும் அவதிக்குள்ளாராங்க. இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் கொடுத்த செய்தியை தான் நான் சொன்னேன். 2 நாளைக்கு ஒரு டெத்து நடந்திருக்கு. கடந்த 2.5 வருஷத்தில் 1859 பேர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துருக்கிறாங்க. 1859 பேர் 2.5 வருஷத்தில் இறந்துருக்கிறாங்க. மே மாதம் வரைக்குமே மாதத்துக்கு 15 டெத்து நடக்குது. இதை அரசு ஏன் கண்டுகொள்ளவில்லை? மாவட்ட நிர்வாகம், மாவட்ட அமைச்சர்கள், அரசு இதில் தலையிட்டு இது என்ன வழி, வாட் இஸ் த வே அவுட்? இப்போ இவ்வளோ பேர் ஆக்சிடெண்ட்டில் டெத் ஆகுறாங்கன்னா இதுக்கு என்ன வே அவுட், நம்ம என்ன செய்யணுன்றதை ஏன் இங்கே இருக்கக்கூடிய மாநகராட்சி ஆணையரோ, மாவட்ட ஆட்சித்தலைவரோ, இல்லை காவல்துறை கண்காணிப்பாளரோ அதில் ஏன் கவனம் செலுத்தவில்லை என்பதான் அதிமுகவுடைய கேள்வி.